வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் ஃப்ளாரர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்ன வாசா ஹேர் ஸ்டைல் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இவங்க தாங்க. வாசா, உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இருக்கு. ஏதோ யார் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க? வேணாம் யாரோ பெரிய இது ஆக்டர் கூட கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி இருக்கீங்க. நாங்களா ஆஹா இந்த மாதிரி எனக்கு யாருமே சொன்னது இல்லைங்க. சரி கேட்டீங்க, என்ன வேணா சொல்லுங்க, அந்த மாதிரியே வச்சுக்கிறேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டேன். பட் என்ன பிரச்சனைனா கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. ஐயோ, கண்ணு தெரிய மாட்டேங்குது சீரியஸா. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சினில் இருக்கோம். அண்ட் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா அலப்பி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி எனக்கு கேரளானாலே எப்படி பிடிக்கும்னாங்க, ஃபுல்லாக பச்சை பசேன்னு மரம், அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டி வீடு, அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கொச்சினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி, பெரிய பெரிய பில்டிங்ஸ், ரொம்ப கம்மியான இடத்துல மரம். சன்செட்டா போல சரி வண்டியில் இரு, நான் முன்னாடி வந்துக்கிட்டா. ஓகே, தேங்க்யூ. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் இருக்காருங்க. மச்சான் ஹாய் காட்டு மச்சான். இவங்க தான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாலினோட அண்ணன். ஸோ இப்போ நாங்கள் நேராக அலப்பிக்கு கிளம்பிட்டோம். கொச்சின் டு அலப்பி ட்ரிப்புங்க. அப்படி ஜாலியாக நாங்கள் காரில் தான் போதும். எந்த காரில் போகிறோம்னா வோல்க்ஸ்வேகன் போலோ ஜிடி. கரெக்டாடா? இது வந்து ஷாலினோட கார். அண்ட் உங்களோட கார் பேர் என்ன? சின்னதாக. பரவாயில்ல, கார் இதுவாது பரவாயில்ல. என்கிட்ட காரே இல்லை. அப்படி பார்த்தா என்ன சொல்கிறீங்க? ஸோ வாங்கினா லேம்போகனி தான் வாங்குவேன்னு சொல்லி மனதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் தேங்க்ஸ்டா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, ஏதாவது நல்ல விஷயம் பேசும்போது ஈஷா அல்லா ஆகும்போது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வருது. ஷாலின் போய் சாப்பிட்டுடலாம், பசிக்குது. சன்செட் எங்க இருந்து வேணா பார்க்கலாம், போற வழியில அப்படியே நிறுத்தி பார்த்துக்கலாம். பசிக்குது. நான் எப்போ ஒத்துக்கல, நான் எப்போ உன்னை சாப்பிட விடாம பாத்துக்கிட்டேன். லஞ்ச் டின்னருமா? எப்பா நான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மச்சான் நான் பார்த்தேன். ஆமா, இல்ல 1.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே போயிடலாம் மச்சான். போற வழியில ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுறோம். உள்ள போக வேணாம், பார்சல் வாங்கி வச்சுக்கோ. சாப்பிட்டுக்கிட்டே போறோம். இல்ல பசிக்கு கொஞ்சம் சாப்பிடலாம், தப்பு இல்ல. சூப்பர் ஹோட்டல் அதெல்லாம் வேணாம். ஏது ஹோட்டல்ல போக இவங்களுக்கு தான் கார்ல சாப்பிட்டா பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. நான் அலப்பில ஹோட்டல். அப்ப நீ சாப்பிடாத. ஓ நீயும் சாப்பிடாத அப்போ. ஐயோ, ஆக்சுவலி ஷாலினுக்கு வந்து பார்த்தா நேத்து டைரி மில்க் வாங்கி கொடுத்தோம். இங்க பக்கத்துல வாங்க, திரும்ப இதோ எங்க அங்க பிம்பிள் வந்துருச்சுங்க. ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான ஸ்கின் அப்படின்னாங்க. மரண்ட் ஆக்சுவலி இவங்க வெக்கப்பட்டாங்கன்னா இது சவக்கும். விஷம் குடிச்சா போதும் ஒரு டைம் வரல. நீங்க விஷம் குடிச்சீங்க இல்ல, அது குடிச்சால பிம்பிள் வரல உங்களுக்கு. அது பாய்ஸ் டீ வேணுமா? மச்சான் டீ வேணாம் மச்சான், ஒரு சாய் மாத்திரம். சோறு மதி வேணும் மச்சான். சோறுனா மதி. ஆக்சுவலி எனக்கு சன்செட் ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய சன்செட் பார்த்துட்டேன்னா அதனால நான் இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சன்செட் தானே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நான் ஒரு வாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் எங்கேருந்தோ ஒரு ரைட் போகும்போது, அதுதான் என் லைஃப்லேயே பெஸ்டஸ்ட் சன்செட். என்னோட R15 V3, அதோட பேர் ஜார்விஸ், என்னோட செல்ல பைக், மோஸ்ட் ஃபேவரட் பைக்கு. ஸோ அந்த பைக்கில் வந்து நான் ரைட் போயிட்டு இருந்தேன், தமிழ்நாடு ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சன்செட். நான் அந்த வீடியோவை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. அன்னிலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அதுலேருந்து சன்செட் நான் பார்க்குறதே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இவங்க அலப்பியில் போய் சன்செட் பார்க்கணுன்னாங்களே, போகிற வழியில் எங்கே சன்செட் ஆகும் அப்படி பார்த்துட்டு போகலான்னு சொன்னேன். ஏய் சூப்பர்டா. அப்படியே பீச் வியூல தான் ரெசார்ட்டா? ஏன்? அதில் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நோ இஷ்யூஸ். தப்பாக நினச்சிக்கிறவங்க தப்பாக நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில் தான். ஆமாம், இதெல்லாம் ஒரு சின்ன கடையில் நிப்பாட்டும். பிஸ்கெட் ஒரு 2 வாங்கி, பசி ஃபுல்லாக இருக்குது. பிஸ்கெட் கிடைக்காது இங்கே. ஏய் கம்முன்னுடா, போகிற வழியில் புரோட்டாவும் போத்தும் வாங்குறோம். அப்படியே சுருட்டி வச்சு கரெக்டா. ஐயோ நான் கேரளாக்காரன் ஆயிட்டேன். ஸோ வந்து ஆனாங்க இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ காட். போன வருஷம் என்னைய போட்டு பாடா படுத்திட்டீங்க. பட் அதை தாங்கி நின்னுட்டேன். சூப்பரா இருக்கு இந்த வருஷம். ஐயோ மச்சா உனக்கு. ஆமா மச்சா, என் மச்சானோட போன் உடைச்சு போச்சுங்க. ஷாலின் என்ன பண்ணாங்கன்னா,
ஹோட்டலுக்கு பே பண்ண போயிட்டு அங்கே எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி தமிழில் கேட்டாங்க. அவங்க மொழிக்கிறாங்க, இவன் பாட்டுக்கு தமிழ்ல ஃப்ளூயண்டா பேசிட்டே இருக்கா நம்ம மாதிரி. அம்மா சொன்னாரு உன்கிட்ட பேசி பேசி தமிழ் பெட்டர். ஆமா, அவ பாட்டுக்கு ஃப்ளூயண்டா பேசிட்டு இருக்கா. நான் இருந்துட்டு கூப்பிட்டு ஏய் அவங்க கிட்ட மலையாளத்துல பேச, அவங்க மலையாளி தானே அப்படின்னு. அட ஆமால அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இவ தமிழ் ஃபுல்லா கத்துக்கிட்டானா இந்த ஒரு கியூட்னஸ் போயிடும். அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். இந்த அரைகுறையா தமிழ் பேசணும் நிறுத்தணும். அப்போ நான் நிறுத்து, அதுதான் வாய்ப்பே இல்லையே. நான் மலையாளத்துல எப்படி உன்கிட்ட பறையிறது என்னன்னு பறையிறது தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கத்துப்போம். நல்லா இருந்திருக்கும். அங்கே எடுக்க முடியாதுல்ல, ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டு தான் போவாங்க. அது போலீஸ் கிட்ட வாங்கிட்டு அப்புறம் செட் தரேன்னு சொன்னேன். வீடியோ மட்டும் இல்ல, நான் என்ன சுத்தி பார்க்க போயிருக்கேன்னா அதெல்லாம் கேட்டேன்டா. எனக்கு ஒரு ஜெயிலுக்கு போன ஒரு ஆள் இருந்தேன்னா கேட்கணும்ல. ஸோ வந்து ஜெயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. மச்சா இன்னும் கொஞ்சம் அழுத்து. எதுக்குடா இப்படி மூடி வச்சிருக்க? கண்ணை முன்ன பயம் கம்மியாயிடுமா? ஸோ மச்சான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல லைட்டாக அழுத்துனாங்க ஆக்சிலேட்டரை. டக்குன்னு என்ன பண்ணிட்டான்னா இந்த மாதிரி இது ஷால் எடுத்து மூஞ்சி மேலே போட்டுக்கிட்டாங்க. ஒன்றுமே பார்க்க வேணாம். தெரியும் தெரியும் தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ, என் லைசன்ஸ் மட்டும் வரட்டும். இல்ல இல்ல நம்ம போலாம், பைக்ல போலாம். ஸோ நல்லா தூங்கிட்டேங்க குட்டியா. ஓய்யோ இவ்வளோ சூப்பரா இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையேடா. வாவ் 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 செம. ஆக்சுவலி மச்சான் நான் போன வாட்டி கேரளாவுக்கு வரும்போது ஒர்க்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கிடைக்குமான்னு ரொம்ப ஏங்கி தேடினேன். பட் கிடைக்கல. ஐயோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி காரில் வரும்போது அப்படியே தூங்கிட்டேன். செம்ம டயர்டு, அது இல்லாமல் செம்ம பசி. இவங்க எந்த டைம் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இது பிரைவேட் பீச்சா? இல்ல பிரைவேட் பீச் இல்ல, நம்ம ஏரியாடா இது பிரைவேட். இது மட்டும் அங்க இருந்து கிரவுட் இருக்கு, அங்கே கிரவுட் இருக்கு. இது நம்ம ஏரியா. அட ஆமாப்பா, அங்கெல்லாம் செம்ம கிரவுடா இருக்கு. ஐயோ பிடிச்சாச்சா? ரொம்ப பிடிச்சு போச்சு. வாவ் ஹாய். ஸோ ஆக்சுவலி என்னாச்சுனாங்க, நாங்கள் வந்து காரில் வந்தோம். காரில் வந்துட்டு அங்கே இறங்கணும். அப்படியே நான் தள்ளாடிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிட்டே வந்துட்டு இருந்தேன். தூக்க வெறி. இருவாசா உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க அவங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்பாட்டை காமிச்சாங்க பாருங்க, அல்ட்டி. ஓ மை காட், ஐயோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தல. ஆமா, ரெசார்ட்டோட ஓனர் வந்து இவங்களோட ஃப்ரெண்டாங்க. ஆமா, இது நானும் தனியா இருக்கும்போது சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் யோசனைக்குனாலும் நான் இங்கே தான் வருவேன் தனியா. ஐயோ எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மண்ணே பாரு, அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே நான் வந்து பீச்சுக்கு வந்துடுவேன். நீ மாதியான்னு தெரியல, அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அப்படியே கடல் கிட்ட வந்துட்டு அந்த கடல் பார்த்தா அந்த அலை அடிக்கும் போது அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாருங்க பாருங்க பாருங்க, நான் ஒரு வாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி வந்தேன். தனியாக இங்கே வந்து வண்டி ஓட்டி அங்கே போய் உட்காந்துட்டா. ரொம்ப ரிலாக்ஸாக போச்சு. ஆமாம், ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்கு இந்த இடத்துல எனக்கு. ஆனால் ஒன்று இங்கிட்ட கூட்டிட்டு வந்தோம். தேங்க்ஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. நான் அவரெல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி தரேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நைட்ல எல்லாம் இங்க ஜாலியா இருக்கலாம். சூப்பரா இருக்கு. கேம்ப் ஃபயர்ல போடுவாங்களோ இங்க? நான் போடுவேன். ஓகே ஓகே ஓகே. நைட் பார்ட்டி இங்க போணுமா இல்ல கொச்சின்ல போணுமா யோசிச்சுக்க. பண்ணலாம், பிளான் பண்ணலாம். இங்க பண்ணலாம்டா. இங்க பண்ணலாமா? நல்லா இருக்கு. மாப்பிள்ளை எல்லாரும் கூட்டிட்டு வந்து பிளான் பசங்க எல்லாரும் கூட்டிட்டு. சரி சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி சிக்கன். ஆனா என்ன இங்க ஃபுல்லா க்ளவுட்ஸ் ஆயிடுச்சு, அதனால தண்ணி அது ஓகேடா. ஓகே குளிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொன்னேன்னா தண்ணி ஓகே, ஃபுல்லாக மேகம் கவர் ஆயிடுச்சு, சன்செட் பார்க்க முடியாது.
ஆனா இந்த டைம்ல கொஞ்சம் சன்செட் இல்ல. நான் இங்க அட்டிப்பொலி சன்செட்லாம் பார்த்திருக்கேன் முன்னாடி. முன்னாடி ஹாப்பி நியூ இயர் பார்த்தாச்சுங்க. கார்ல வரும்போதே நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம், அதனால தான் டக்குன்னு வந்துருச்சு. சில என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்க சொல்லு. என்ன சொல்லணும்? என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்க ஃபுட்? நம்ம ஆர்டர் பண்ணது பரோட்டா, பீஃப், சிக்கன். இது என்னடா அது மட்டனா? கிரேவி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி நம்மளோட vlogs ரெகுலராக வாட்ச் பண்ணுற நம்ம பசங்களுக்கு இன்னுமே தெரியும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு கிட்ட எனக்கு ஸ்டே பண்ணுறது எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி. ஆக்சுவலி போன வாட்டி கேரளா ரைடு வரும்போதே நம்ம ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசாக கிடைக்கல. ஆக்சுவலி வர்க்கலானே வயலில் வருது. இந்த ஊர் பேர்னா அலப்பினாலே நமக்கு போட் ஹவுஸ் தானே. ஸோ கிட்டத்தட்ட கேரளாவில் வந்து 14 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. 14 டிஸ்ட்ரிக்ட்லேயும் சுற்றி பார்க்கணுன்னா ரொம்ப டேஸ் ஆகிடும் எல்லா ஸ்பாட்டையும் பார்க்கணுன்னா. அதனால தான் வந்து பண்ணால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்பாட்டை பார்க்கலான்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி தான் நம்ம அலப்பியில் வந்து போட் ஹவுஸை சுற்றி பார்த்தோம். எப்போவுமே வருஷம் அதே இடத்த தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நமக்கு கேரளா ஃப்ரெண்டே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைல்ல. ஸோ இனிமேல் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது. இது இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே கடவுளும் வந்த மாதிரி இருந்துச்சு. சன்செட் மட்டும் கரெக்டாக அது அமைஞ்சிருந்துச்சு. அவ்வளோதான் என்னோட ஹார்ட்டை இங்கேயே நான் லாஸ் பண்ணியிருப்பேன். இப்போ சன்செட்டுக்கு நம்ம கரெக்டாக வந்துமே பார்த்தில்ல. அது இல்லை அது வந்துமே வந்து பண்ணா மேகம் மறைச்சிருச்சுல்ல. அப்புறம் சன்செட்டுக்கு கரெக்டாக வந்ததுனால வேஸ்ட் ஆகிருந்துருக்கும்ல. ஆக்சுவலி என்னாச்சுனாங்க, நைட்டு ஃபுல்லாக எடிட்டிங்காக நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இவங்களும் நம்ம அண்ணனும் வந்து தான் எழுப்பி விட்டாங்க. ஸோ அதனால தான் கிளம்பி வர கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் நாளைக்கு கரெக்டாக ஏர்லி மார்னிங் எழுந்திருவேன். ஏன்னா இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லை, சும்மா ரீல்ஸ் போட்டு தான் எடிட் இருக்குது. டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 7 o'clock ஆகிடுச்சு. போட போய் ஸோ இந்த அழகான டீச்சர் வந்து பார்ப்போம். பரவாயில்ல, கடவுள் நிறைய துன்பத்தை போன வருஷம் கொடுத்துட்டு இந்த வருஷம் நிறைய இன்பத்தை கொடுக்குறாரு. அன்பே வா துணிவா உயிரே வா. எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். டிடி ஆஃப் என்ன வருஷம் ஹாப்பி ஈவினிங்கா. நைட்டு தான் நான் வந்து ரீச் ஆனேன். ஆக்சுவலி நைட் தான் vlog பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆன இன்னைக்கு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ஈவினிங் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான பீச்சில் நாங்கள் குளிக்க போகிறோம். ஆக்சுவலி நேற்று வந்ததுலேருந்து நாங்கள் குளிக்கவே இல்லை, அப்படி தானே? ஆமாம். ஆக்சுவலி இவ செம்ம கோவத்தில் இருக்கா என் மேலே. ஏன்னா முன்னாடிலேருந்தே குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நானும் போகலாம். அதோ அங்கே இருக்கான் பாருங்க மச்சான். அதை வந்துட்டோம். அதை தெரியுதுங்களா சின்னதா? வாங்க இதோ வந்துட்டோம். ஆன் தி வே, வி ஆர் ஆன் தி வே. மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ நாங்கள் இப்போ போகிறோம். சரிங்க வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஃபோக்கஸ் ஆகுது பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். மச்சான் இங்க வா, பக்கத்துல வா, இங்க வா. கண்ணு மூடலையா? கண்ணு மூடு அப்படின்னா ஓ ஐயோ, நான் கண்ணை ஒழுக்கமா மூடலையோன்னு நினைச்சிட்டேன். வாடா. கண்ணு பார்த்து இந்த பீச் எனக்கு தெரியும்டா. சரி வா இப்ப போலாம். புரியல? இன்னைக்கு பர்த்டே இல்ல. ஏய் அமைதியா இரு. கண்ணை மூடுறதுக்கு வாய முடியணும்னு நினைக்கிறேன். அட வா மச்சான், நீ இவ்வளவு ஸ்லோவா வந்தீங்கன்னா அட ஓடி வாயா. அங்க திரும்பி பாரு, காட்டு. நமக்கு அங்கே ஓடி போலாம். மச்சான் பாக்குறதுக்கு கோவா முடிச்சு வர மாதிரி இருக்கே. சரி அப்படியே திரும்பாத. ஆமா திரும்ப நாக்குறேன். நீ பிரிச்சு பாரு. பிரிச்சு திறந்து பாரு. இன்னைக்கு பர்த்டே இல்ல எனக்கு. எழுதலையா இங்க? எனக்கு தெரியுது. மிஸ்டர் ஷாலினி எழுதணும். நாங்க எழுதல. இந்த பேக் பண்ணிட்டு வரவே நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஓபன் ஆக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து பண்ண கிஃப்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் நான் முன்னாடியே vlogல சொன்னேன்ல, இவங்களுக்கு கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிஃப்ட்டும் தேவையில்லை, சின்னதா கிஃப்ட்னு சொன்னாலே போதும், ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. கலெக்ஷன் இருக்கு, gift paper collection. ஓ சாரி. ஐயோ gift paper collectionா? இங்க பாரு அஜி இருக்கான்ல, எப்படி கிளிப்பா தெரியுமா? அப்படிதான் கிளிப்பா. சீரியஸா நான் அப்படிலாம் கிளிக்க மாட்டேன். அவங்க கூட சேர்ந்து நானும் லைட்டா கெட்டு போயிட்டேங்க. என்ன இது? தெரியலையே. மாமச்சா ஓபன் பண்ணலாவா? சோ இவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்.
ஸோ இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி கலீல். பேர் வந்து கலீலுங்க. ஸோ முடியை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அப்படியே 2 இயர்ஸ்க்கு பின்னாடி போகணும்னு தோணும். ஏன்னா நானும் இதே மாதிரி தான் மச்சான் வச்சிருந்தேன் முடி. இப்போ கம்மியாயிடுச்சு. நீங்களும் கம்மியாகிடுச்சா? வளர்த்திடுறேன். ஸோ மச்சான் வந்து பண்ண இவ்வளோ தூரம் வச்சிருக்காரு, நான் வந்து பண்ண இவ்வளோ தூரம் வளர்க்கலான்னு இருக்கேங்க. இப்போ வந்து கட் பண்ணி இவ்வளோ ஆச்சு. உனக்கு தான் ஹாய்வா, ஸ்பெஷல் கிஃப்ட் ஹெல்மெட்டா? எனக்கு சைக்கிளே இல்லை. இனி பைக் வெட்டி பழகிக்கலாம். நீ கார் ஓடிக்கும்போது இது வச்சுட்டு ஓடிக்கும். ஆமா, கார் ஓட்டும் போது அடிக்கலாம். ஐயோ, சோனியர் மாதிரி. சோனி மாதிரி நான் பாத்துட்டேன். அவளுக்கு போதும். அப்படின்னா சோனியானா எனக்கு ஒரு எனக்கு ஒரு நாட்டுல போய் ஒரு சானம் வாங்கி போடுற ஒரு கலெக்ஷன் இருக்கு. என்னது? ஃபேஸ் மாஸ்க். இது ரைட் பண்ணும்போது யூஸ் பண்ணனுமா மாஸ்க். டாடா. பை பை. இத போடு. ஐயோ, ராபரி பண்ண போறேன். ஐயோ. எஸ். பர்ஃபெக்ட். இது ஹெல்மெட் வரும். ஹெல்மெட் இருக்கு. தூம் பச்சலே குளிக்கலாமா? குளிமச்சனா ஓபன் பண்ணு. ஹெல்மெட் வச்சு கடல இறங்கியால. നീ ചാടിയാ? ചാടി. നീ ചാടിയോ? എന്നെ നനഞ്ഞ നാളെ ഇരിക്കുന്നു. ചൊറിഞ്ഞത്. ഇതാ എന്റെ സ്വന്തം നഖം. ഇതാ ചൊറിഞ്ഞതാ ഇതാ. ഇത് ആരാരോ ഓക്കേ. ഓ യാ പെർഫെക്റ്റ്. ஐயோ செமையா இருக்கு. കാർ ഓടിക്കുമ്പോൾ ഇത് വെച്ച് ഓടിക്കണം. നമ്മുടെ റോട്ടിൽ കുറച്ച് இல்ல இதெல்லாம் ஓபன் பண்ணனும். இத நீ அப்புறமே ஓபன் பண்ணிக்கோ. அந்த ஃபோன் கூட எப்படி இருக்கு லுக் காமிக்கலாம். சைஸ் கரெக்ட்டா? சைஸ் கரெக்ட். அது போட தான் கரெக்டா இருக்கும், ஃபிட்டா இருக்கும். ലൂസാ സെറ്റാ. நம்ம கடையில போவா. അവിടെ ടൈം കൊടുക്കുക. വാ. ഞാൻ ഓൾറെഡി കുളിച്ചിടാ. என்னோட ஹெல்மெட்டோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே வாங்க குளிக்க போலாம். டிடிஎஃப் கிஃப்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி நீ ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. சூப்பர் ஹாப்பி டாக். ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். ஸோ நீ சொன்னியே ஹெல்மெட் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் சைக்கிளும் இல்லை பைக்கும் இல்லை காரில் ஹெல்மெட்டுக்கு ஏறமா தெரியலடா. ஆனால் நான் தான் இருக்கேன்ல. இதுக்கப்புறம் ஃபுல்லாமே பைக் ரைட் வரட்டு லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஓகே. ஏய் ஆக்சுவலி இந்த ஹெல்மெட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் பைக்கில் போவோமோ அப்போல்லாம் நீ போட்டுட்டு உட்காந்துட்டு வர்றதுக்காக. நான் ஹெல்மெட் போட்டுட்டு ஃப்ளைட்டில் வரேன்டா. பைக்கில் வரலையா? எனக்கு பயம். அப்போ நான் பரவாயில்ல பார்த்துக்கலாம். சரி வா. ஓய்யோ செம்ம அழகாக இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி கடல் பக்கத்துலேயே ரெசார்ட் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் ஃபேவரட். ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் ஃபுட்டேஜை வந்து கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இவரோட ஃபோன் கேட்டேன். என் ஃபோனில் ஃபுல் ஸ்டோரேஜ். இவரோட ஃபோன் கேட்டு தரவே மாட்டேன்ட்டான். பிகாஸ் நம்ம எல்லாரும் குளிக்க போகல. அப்போ ஃபோன் இங்கே வைக்கும். ஃபோன் இங்கே வச்சா நிறைய பேர் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போவோம். அதான் தேன் மிட்டாய் குளிக்க மாட்டானே. தேன் மிட்டாய் குளிக்க வேணாமா? அவன் குளிக்க மாட்டானா? அதே ஏன் குளிக்க மாட்டேன்? தாங்க வரேன் பாரு, நீயே கேள். டேய் அவ ஸ்லோ மோஷன் தான். நம்ம அங்கே போகும்போது வந்துடும். ஓகே ஹிக்கா. ஐயோ ஆழம் இருக்கு. ஓகே டெப்த் இருக்கு. எனக்கு நீச்சல் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஈவன் தோ கடலில் அவ்வளோலாம் ஆட்டம் போடக்கூடாது. யாரு? கலீலா? வா. இந்த போர்டு இருந்தால் நல்லா இருக்கும்ல, சஃப் போர்டு அந்த மாதிரி. சரி வா, உனக்கு கூப்பிட்டு வந்துடலாம். வரமாட்டேங்கிறா தேனு. பார்த்து டிடிஎஃப் ஆக்சுவலி வந்து போடு மச்சான். எனக்கு முதுகில் ஒரு எலும்பு விழுந்திருக்கு. நானே எதுவும் தனியாக குளிக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன பிடிச்சிருக்காதீங்க. பிடிச்சிக்கிறேன் மச்சான். கடலில் இந்த ஹிட்டில் போயிடும். ஓகே டிடிஎஃப் இதுக்கப்புறம் வந்து பண்ணால் பெருசாக உங்களுக்கு வாய்ஸஸ்லாம் இதுக்கப்புறம் வந்து பண்ணால் உங்களுக்கு வாய்ஸஸ்லாம் தெளிவாக இருக்காது. ஏன்னா தண்ணிக்குள்ளே கோப்ரோவை போட்டுட்டேன்னா தண்ணிக்குள்ளே கோப்ரோவை போட்டுட்டேன்னா இந்த பேசுகிறதெல்லாம் கேட்காது. ஸோ அதனால இதுக்கப்புறம் மியூட் ஃபுட்டேஜ் அடிச்சுட்டு பறந்துருது போலியே. கொன்றுவேன். ஸோ ஆக்சுவலி பீச்சில் ஆட்டோ போடலான்னு சொல்லி போனாங்க.
நான் கோவப்பட்டு இருக்கேன். ஏன் கோவப்படுற? நான் அது பிடிக்கல, இல்லைன்னா வேந்துட்டேன். ஏய் நான் பிடிச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு இல்லை ஆக்சுவலி அவங்க என்னாச்சுன்னா அங்கே விளையாண்டுட்டு இருக்கும் போது கடலில் விழுந்தாங்க. அடித்த அலையில் உருண்டுட்டு அங்க பிரதேசம் பண்ணிட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மண்ணு. சில்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி குளிக்கலாமா? இப்போ இதனால என் கை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. பாத்துனே சரி நீ கடல்ல விளையாட நீ ஒரு மணி இங்க பாரு பரவாயில்ல சில் தான். சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓரமா உட்காரு. இல்ல வேணாம், ரொம்ப ரிஸ்க் இல்ல ப்ரோ, நான் இருக்கல. ஐயோ ரொம்ப ரிஸ்க். அவன் உருண்டு போறா. பரவாயில்ல. ஐயோ ஐயோ കാലിനെ ഉരുണ്ട് പോയിരുന്നു. ടാറ്റു കാണിക്കാം. ടാറ്റു കാട്ട്. Oh my god, tattoo. Oh yeah, come on. The fans for the tattoo போட்டுருக்கு.